நேயர்களே, தற்போது நாம் பார்க்கிறது, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, யா அலி இப்னு அபி தாலிஃப் த கார்பரேஷன்ஸ் நேம், இந்த பெயர் வைத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நார்த் சவுத் அசாசினேட் இஸ்ரேல், யா அலி இப்னு அபி தாலிஃப், இந்த படைகளின் பெயர், இந்த தாக்குதலின் பெயர். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, 21 அரபு நாடுகள் இஸ்லாமிக் நேஷன் ஜாயின்ட் ஈரான் அப்படிங்கிறது உள்ள போட்டிருக்கிறாங்க. செய்திகள் வந்தாலும் அந்த செய்தியில அவர்கள் முழுமையான அமெரிக்காவினுடைய உளவாளிகளாக மாறியிருப்பதை போன்று நாம் செய்தியை கண்டுகொள்ள முடிகின்றது. அமெரிக்காவினுடைய உளவாளிகளை போன்று, அமெரிக்காவினுடைய பிராசிகளை போன்று இந்த 21 அரபு நாடுகளும் என்ன அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்று அதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரபு அண்ட் முஸ்லிம் கண்ட்ரிஸ் ஹேவ் ஜாயின்ட்லி கண்டெம், இஸ்ரேலுடைய அட்டாக்கை அவர்கள் தொடர்ந்து கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிற அந்த வேளையில் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டீஎஸ்கலேட் பண்ணணும், போர் இல்லாத ஒரு சுபச்சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று 21 அரபு நாடுகளும், குறிப்பாக அவர்களில் எகிப்து, சவுதி அரேபியா, அதாவது மிக முஸ்லிம் நாடுகளாக பார்க்க போகிற எகிப்து, சவுதி அரேபியா, அதை தாண்டி ஒரு வைல்டு டிப்ளமேட்டிக் கன்சல்டேஷன் அமங் த ஸ்டேட்ஸ், ராஜ்ய ரீதியாக ஒரு தெளிவான பேச்சு இருக்க வேண்டும். மினிஸ்டர் அப்டிலிட்டி கோஆர்டினேட் வித் ஹிஸ் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது யூனிஃபைடு ரெஸ்பான்ஸா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிக்னேட்டர் இதில் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஈஜிப்ட் இருக்கிறார்கள், ஜொர்டான் இருக்கிறது, துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கட்டார் அண்ட் அதர்ஸ். இந்த இஸ்லாமிய நாடுகள் இதில் தெளிவாக அவர்கள் அறிக்கை பெற்றிருக்கிறார்கள். தே டிமாண்ட் அண்ட் எண்ட் டு தி இஸ்ரேலுடைய ஹாஸ்டிலிட்டியை, விரோதத்தன்மையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று இதற்கான சொல்யூஷன் பரஸ்பரம் சாவரின் அண்ட் நான் இன்ட்ரிவென்ஸ், ஒருவருடைய இறையாண்மையில் ஒருவர் தலையிடாத ஒரு தீர்வுகளை எடுக்க வேண்டும். The trust that military action will not resolve the depending crisis in the region. இராணுவ செயல்பாடுகளின் மூலம் அமைதி ஏற்படுத்த முடியாது என்பதையும் அரபு கூட்டமைப்பு 20 நாடுகளும் தற்போது சொல்லியிருக்கிறது. அதுல நியூக்ளியரை மௌனிக்க வேண்டும். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை பாருங்கள். அது மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் நியூக்ளியர், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க வலியுறுத்துறது என்பிடியில வெளியேறிடக்கூடாது. அந்த அக்ரிமெண்ட்ல அது உதாரணமாக ஈரானை கண்டிப்பதாக இருக்கிறது. அதாவது என்பிடி டு ஜாயின் என்பிடியில் இருக்கணும், அதை விட்டு வெளியேறக்கூடாதுன்னா அப்ப ஈரான் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். இந்த டெக்ளரேஷன் வெளியே இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலும் அவர்கள் the warn against attacks on nuclear facilities, அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நல்லா கவனிங்க சார், இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சிஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரஃபேல் கொசாரி சொல்றதை அப்படியே கேளுங்க. ஒன்று. இரண்டாவது, என்பிடில இருந்து வெளியேறக்கூடாது, என்பிடில இருக்கணும். மூன்றாவது, டிஸ்மேண்டல் பண்ணணும். நான்காவது, ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், கப்பல் பொது கடல் பகுதியில் போறதுக்கு அனுமதிக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபார் யூஎன் உடைய அந்த பிரின்சிபிள் முழுமையாக ரீஅஃபர்ம்டு, அதை அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்பதையும், அதை மரியாதை செலுத்தணும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதுக்கு நம்ம ஒரு கேள்வி, அரபு நாடுகளில் சவுதி அரேபியாவில் இந்த நாடுகள் வைக்கிறாங்களே, பாகிஸ்தானை விட்டுருங்க, பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய தேசமாக கையெழுத்து போட்டிருக்காங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை. இவங்க முழுவதுமாக அமெரிக்காவின் குரலாகத்தான் பேசுகிறார்கள். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? வெளிப்படையா அறிக்கை விட்டுருந்தா, இப்ப ஈரான் டிஸ்ஆர்ம் செய்யணும், டிஸ்மேண்டல் பண்ணணும், அதை சொல்லுது நெதன்யாஹு. அதைத்தானே நீங்க சொல்றீங்க. ஈரானுடைய 2015 அவர்களுடைய என்ரிச்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்கிப் ஆகினது 2018 டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு பின்பு என்பிடியில இப்போ அவங்களை நெருக்கடி கொடுக்கறதுனால இஸ்ரேல் வெளியேற முயற்சிக்கிறது, ஈரான். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ நேவிகேஷன் இருக்கணும், இது அமெரிக்காவுடைய விவகாரம்.
வணிகத்துறையில் அந்த பரசீக வளைகுடாக்களில் தாக்குதல் நடத்தக்கூடக்கூடாது ஹர்மூஸ் பகுதியில். இது ஒன்று. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த 21 அரபு நாடுகளும் 90க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கிற இஸ்ரேலை இஸ்ரேலை யுனைடெட் நேஷன்ஸ் அவர்களுடைய இந்த ஏஜென்சி, அதுக்குள்ள வரக்கூடிய இந்த ஏஜென்சி சோதனை செய்யணும் அப்படின்னு ஏன் வெளிப்படையா சொல்லலை? அதைத்தான் இஸ்மாயில் பஹவி கேள்வி கேட்கிறார். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஸ்மாயில் பஹவி தன் ஸ்டேட்மெண்ட்ல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் த ஸ்போக்ஸ் பர்சன் கால் ஆன் த யூஎன் டு அன்ஈக்குவலி கண்டெம்ட் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கோரிக்கை வர்றாரு. நியாயமா நடையா? எங்களை மட்டும் நீங்க சொல்றீங்க, சமமாக இஸ்ரேலை ஏன் நீங்க வந்து மானிட்டர் பண்ண மாட்டேங்க? இஸ்ரேலுக்குள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்க? எங்க நாட்டை மட்டும் வர்றீங்க. அப்ப எங்களுக்கு 3.7 அவன் வச்சிருக்கிறான 90க்கும் மேற்பட்ட குண்டுகள். அவரது நாட்டை நீங்கள் கண்டம் செய்வதற்கு அரபுகளுக்கு எங்கே போனது? பேருக்கு இது பண்றாங்க. அப்ப ஈரானுடைய கோரிக்கை என்னவென்றால், அவர் வலியுறுத்துவது ஹியூமன் ரைட்ஸ் பாடி முழுமையாக to fulfill its mandate and denounce aggression openly. வெளிப்படையா நீ பேசு. மக்களுக்கு எதிராக படுகொலை செய்கிறியே, மக்களுக்கு எதிராக இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறாயே, காசாவில் நடந்த தாக்குதல், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தாக்குதல், அதே போன்று இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அங்கேயும் போய் மானிட்டர் பண்ண ஒரு குற்றச்சாட்டை சொன்னா அந்த குற்றச்சாட்டை எடுத்துட்டு போறது. நீங்க எல்லாம் சொன்னதானே வருது. அமெரிக்கா சொல்லியிருக்கிறான். அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ஓமன்ல வருகிறான். யூத நாடு அவன்கிட்ட இருந்தா எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு கிரைஸ்ன்னு சொல்லுது. எங்களுடைய இருப்புக்கு ஆபத்து, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைஸ். அதனால நாங்க தாக்கித்தான் ஆகணும்னு சொன்னா, இப்ப ஈரான் சொல்கிறது அவனையும் நீ பண்ண, அவன்கிட்டையும் இருக்கு. அவனுடைய ஆதாரம் ஹேவிங் ஆல் டாக்குமெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், போட்டோஸ் அவைலபிள். அப்ப ஐஏஇ கண்டம் பண்ணணும். இல்ல உனக்கு நான் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அது எப்படியான அந்த ப்ராசஸ் இட் கேன் பி மேட், செய்யப்படுகிறது, அல்லது நாங்கள் செய்தோம், ரெண்டு பக்கமும் செஞ்சோம், ரெண்டு பக்கமும் ஆயுதத்தை மௌனிக்காக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறது தான் இஸ்மாயில் பஹவியினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த உப்புச்சப்பில்லாத சவுதி அரேபியா போன்றவர்களால் தான் இந்த பிரச்சனை எழுகிறதோ என்று எண்ணுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், சவுதி அரேபியாவும் மற்ற நாடுகளும் பெரும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ரில்லியன்களை அமெரிக்காவுக்கு அவர்கள் கொடுத்ததால் தான் இந்த எஸ்கலேஷனுக்கே மிக 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 முக்கியமான காரணம் தோழர்களே. அதை எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு 3500 லட்சம் கோடி ரூபாய் கடல்ல இருக்கிறாங்க. எது? அமெரிக்கா. அப்ப அந்த கடனை 9 ட்ரில்லியன் டாலர்ஸ், 900 லட்சம் கோடியை அடைக்கணும். 9 ட்ரில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 900 லட்சம் கோடிக்கு ஒரு 400 ட்ரில்லியன் டாலரை கொடுத்தது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கொடுத்தது கத்தர், கொடுத்தது சவுதி அரேபியா. அப்ப நீ அவனுக்கு கொடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா அவன் இந்த தவறுகளை செய்வதற்கு பலமாக ஆகியிருக்கிறது. ஐசோலேட் பண்றது, ஈரான் செய்வது எல்லாம் சரியென்று பேசுவதற்காக நாம் ஒரு பத்திரிகையாளனாக இல்லை. ஆனால் உனது சக உறவுகளாக மனிதநேய பாவனையில் ஒட்டாமா எம்பரருக்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக பிலிஸ்தீர்களாக அந்த பகுதியில் வாழ்ந்த பலஸ்தீன மக்களை அழித்து நாசம் செய்து அந்த இடத்தை நான் பிடிச்சிடுவேன், நீ வெளியே போ, எத்தியோப்பியாவுக்கு போ, அல்லது நீ கென்யாவுக்கு போ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு வெண்சமரம் வீசுகிற இந்த அரபுகளுடைய பார்வை நியாயமற்றது, மோசமானது என்பதையும் நாம் பதிவு செய்கிறோம். நேற்றைக்கு யா அலி இப்னு அபி தாலிப் கார்பரேஷன், இந்த கார்பரேஷன்ஸ் நேம்ல இஸ்ரேலுடைய நார்த் மற்றும் சவுத் பகுதியில பெரும் தாக்குதலை நடத்தினார்கள். IRIB தாக்குதலை நடத்தியதாகவும், இதுல பல சயின்டிஸ்டுகள், மிலிட்டரி கமாண்டர்ஸ் படையினர்களும் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. லைவ் ஃபுட்டேஜை இஸ்ரேல் கடுமையாக தடை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு செடிஷன் சட்டப்படி வார் கிரைமாக அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள். செட்டிலர்ஸ் ஹேவ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் வீடியோஸ் வெளியிடுவதற்கு அங்கிருப்பவர்கள் தடை செய்யப்படும் என
உலகளவிய மிக முக்கிய தொலைக்காட்சி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. டெல் அவிவில் காசாவை விட உருக்குலைந்த நிலையை பார்த்த மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரம் செட்லஸ் வீடியோவில் மூலமாக IRGC என்ன சொல்லுதுன்னா, பரேஜ் லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் அடிப்போம். ஏன்னு சொன்னோன்னா அவன் வெளியே வைக்க சொல்லு. ஆரம்பிச்சது அவன் தான். இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது எங்களை அவன் என்றுக்கு ஊடுருவி எங்களை அடித்தானோ அதுவரை நாங்கள் விடப்போவதில்லை என IRGC சொல்கிறது. ஹைபிரிட் ஸ்ட்ரைக்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது ட்ரோன் அண்ட் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் 72 மணி நேரத்தில் பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஈரான் இஸ்ரேலிலிருந்து வெளியேற ஈரான் என்ன சொல்கிறது, டெல் அவிவிலிருந்து மக்கள் வெளியேறுங்கள் என சொல்லுவது. ஜியோனிஸ்ட் ரெஜிம் அடித்து தோற்று செய்யும். ஆனால் இப்பொழுது நான் இதுக்கு முன்பு பேசிய காணொலியில ஈரான் தெஹ்ரான்ல இருந்து எவாக்குவேஷன் பண்றதுக்கு இவன் சொன்னான், யார் பெஞ்சமின். ஆனா அதற்கு பதிலளிக்கிற IRGC நீ வெளியேறுங்கிற ஒரு அறிக்கையை டெல் அவிவுக்கு விட்டுருக்கிறாங்க. இதை பார்க்கிற போது சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ் அல்ல சிட்டிஸ் பார்க்கும்போது தெஹ்ரான் ஒரு பெரிய, தெஹ்ரானிலிருந்து எங்க வேணாலும் மக்கள் போகலாம், ஆனால் டெல் அவிவிலிருந்து போக முடியாது. மொத்தமே 22,250 சதுர கிலோமீட்டரா, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பெரியதா? அது பெரிய நாடு, எங்கிருந்தாலும் தப்பிக்கொள்ளலாம். நேற்று கூட சில காணொலிகளில் நீளமான டிராபிக்னு சொன்னோம். நாம இருக்கிற ஊர்லயே டிராபிக்கா இருக்கு. ஆனால் பம்பார்டன் நடக்கிற போதும் அவருடைய தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் போதும் டிராபிக் ஏற்படுவது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை. அந்த செய்திகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மக்கள் சாறை சாறையாக டெஹ்ரானில் இருந்து வெளியேறினார்கள் என்று போடுவது அவ்வளவு சரியில்லை என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஈரான் டெல் அவிவில் இருந்து வெளியேறுவதற்கு IRGC உத்தரவு. IRGC எக்காலத்திலும் சமநிலை போராட்டத்தை முன்னெடுக்கும் வரை யூத சியோனிஸ்டுகளோடு பேச்சில்லை என கொமெனியும் அவருடைய அந்த ரீஜனும் சொல்லியிருக்கிறார்கள். யூதர்களை விட யூதர் இராணுவம் தான் செய்த தவறுக்கு பிரயாசித்தம் தேடியே ஆக வேண்டும், இரத்த களரி தவிர்க்கப்பட முடியாத ஒன்று கொமெனியுடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது. டெல் அவிவ் பற்றி எரிகிறது. இன்று காலை செவ்வாய்க்கிழமை மாசிவ் அட்டாக், பரஸ்பரம் விமானம் மிசைல்ஸ் ரெண்டுமே அடித்திருக்கிறது. இஸ்ரேல் ஒரு ஏர் ரைடு டெல் அவிவ்ல முழுவதுமாக நடந்திருப்பதை IDF ஒப்புக்கொள்கின்றது. ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும் வரை, IDF ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் படிக்கிறேன், இஸ்ரேல் உண்மையிலேயே இந்த மிசைல் தாக்குதலை ஏர் ரைடு சைரன்ஸ் டெல் அவிவ் முழுவதும், ஹைஃபா முழுவதும், அதாவது சபர்பன் முழுவதும் IDF என்ன சொல்லுது, வெளியே வராதிங்க, ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் எப்போ நாங்கள் வி வில் இஷ்யூ எப்போ பண்ண போகிறோமோ அது வரைக்கும் நீங்கள் பதுங்குழியில் இருங்க அப்படின்னு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள். ஆனால் வீடியோக்கள் பல விஷயங்களில் இன்டர்செப்ட் ஃபெயிலியர் ஆகியிருக்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முழுமையாக இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு காலி, அதெல்லாம் நாம சொல்ல வேண்டிய, அங்குள்ள பில்டிங் நாசமாக போனதே பார்க்கலாம். ஐடோம் காலி, டேவிட் சில்லிங் காலி, ஏரோ சிஸ்டம் காலி, பேட்ரியாட் காலி, தாட் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்ட். ஃபெயிலாக போய் தான் நான் உள்ளே போகிறான். இப்போ என்னன்னா, ஈரான் இது எப்படி அடிக்கிறாங்கிறத நான் நேற்று ஒன்று சொன்னேன், சின்ன குட்டி மிசைல் அனுப்புகிறாங்கன்னு. ஆனாலும் இன்னும் பல மர்மங்கள் தொடர்கிறது. ஈரான் முழுமையாக இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழித்து நொறுக்கி போயிருக்கிறார்கள். அது திருப்பி மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் இஸ்ரேல் இந்த தொகுதியில் வருகிறது. ஆகவே இஸ்ரேலில் எந்த பகுதியும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை டெல் அவிவிலே காணப்போகிறது தான் உண்மை. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் ஃபுல்லாக ஃபெயில் ஆயிட்டு அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் காணொலியில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். த வைட் ஸ்ப்ரெட், ஆகவே டிஸ்ட்ராக்ஷன் இந்த டெல் அவிவ், இஸ்ரேல் எந்த பகுதியும் இல்லை என்ற செய்தியை வந்திருக்கிறது. அது மாதிரி ஈரானிலும் அவர்கள் குண்டு அடித்திருக்கிறார்கள். ஒரு பெண் பிள்ளை செய்தி வாசித்திருக்கிற போது அலறியடித்து கொண்டு ஓடும் காட்சி உலகம் முழுவதும் காணப்படுகிறது. இந்த பம்பார்டன் ஈரான் நடப்பதையும் பார்க்கிறோம். இதற்கிடையில மொசாத்தினுடைய உளவாளி இஸ்மாயில் மிக முக்கியமானவன் கைது செய்யப்பட்டு மொசாத் உளவாளிகளை தூக்கு தண்டனையை உடனடியாக அவர்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஈரான் அரசு உத்தரவு செய்திருக்கிறது. அவர்களில் பலவரை 2 பேராக கைது செய்திருக்கிறார்கள் நாடு முழுவதும்.
200 கிலோ வெடிமருந்துகள் மற்றும் ட்ரோன் சிஸ்டம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸ்பையை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. த மோஸ்ட் சொபஸ்டிகேட்டட் பாசிஜ் என்கின்ற ஒரு இராணுவ பிரிவை ஏற்கனவே உருவாக்கி இருப்பது, அது இப்பொழுது ஈரான் முழுவதும் களத்தில் இறங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாசிஜி ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், இவர்கள் நாடு முழுவதும் வந்து உளவு அமைப்புகளை போன்று வேலை செய்கிறார்கள். இஸ்மாயில் ஃபெரீக் தூக்கிலிடப்பட்ட பின்பு பலரை பிடித்திருக்கிறார்கள். சொபாஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வைத்திருக்கிறார்கள். சொபஸ்டிகேட்டட அவங்க இந்த தேச துரோகிகள் கரப்ஷனை பிடித்து தூக்கிலிடுவதற்கான கடும் வேலைகள் இந்த பாசிஜ் ஆர்கனைசேஷன் நடத்தி கொண்டிருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் குலாம் ஹுசைன் யாரையெல்லாம் சஸ்பீசியஸ் மக்களில் பிடிக்கிறார்களோ அவர்களை பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தி தூக்கிலிட வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அல்ஃபோர்ஸா ப்ராவின்ஸில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் போலீஸினுடைய அல் மஹ்தியுடைய ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமாக இந்த உளவாளிகளை பிடிப்பதிலே அதிகமான கவனம் செலுத்தப்படும். அவர்கள் கையில் இருந்து உள்ளிருந்தே சொபஸ்டிகேட்டட், அதாவது இந்த ட்ரோன் எக்யூப்மெண்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள், விமானம் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே கான் நியூஸும் இதை உறுதி செய்வதாக இருக்கிறது. ஈரானுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல் பலரை பிடித்து அவர்கள் ட்ரைனிங் கொடுத்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது. இந்த ஸ்லீப்பர் செல்கள் மிக முக்கியமாக படுகொலை செய்யப்பட வேண்டும் என பெட்ரோல் அக்ராஸ் த கண்ட்ரி த பாப்புலேஷன் மொபைலைசேஷன் என்கிற தகவல் எல்லாம் திரட்டப்பட்டு வருவதாகவும் ஈரானிலிருந்து செயல் வந்திருக்கிறது. பாசிஜ் ஆர்கனைசேஷன் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன் அவர்கள் இந்த சபோட்டேஜஸ் தேச துரோகவார்களை பிடித்து இந்த நிலை ஈரான் முழுவதும் ஒரு மிக முக்கிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த படையை 2015 சிரியாவில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹுசைன் ஹமீதானி ஐஆர்ஜிசியுடைய அவர்தான் உருவாக்கினார். சிரியாவினுடைய கொல்லப்பட்ட 2015 ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய கமாண்டர் ஜெனரல் ஹுசைன் ஹம்தானி உருவாக்கப்பட்டது. அவர் சிரியாவில் 2015 கொல்லப்பட்டார். 45,000 பாசிஜ் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தெஹ்ரானில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் மிக முக்கியமாக ஹமாஸினுடைய தலைவர் அபு மர்சூகி இஸ்ரேலிலிருந்து காசாவில் இருந்து புறப்பட்டு ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார். அபு மர்சூகி இஸ் எ பிக் கிளைம். நெத்தன்யாகு டொமஸ்டிக் கிரைஸை மறைப்பதற்கு ஈரானை தாக்கியிருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நெத்தன்யாகுடத்தில் தற்போதைய இந்த பதட்டத்தை, ரீஜனல் டென்ஷனை பற்றி, கஸா விஷயம், ஈரான் இஸ்ரேல் விவகாரம் எல்லாவற்றையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நெத்தன்யாகு மத்தியாசம் செய்வதற்காக புட்டின் மத்தியாசம் செய்வதற்கு அவர் முன் வந்ததாக கூட கிரெம்லின் செய்தி சொன்னது. ஆரம்பத்தில் நெத்தன்யாகு பேசினார் புட்டினோடு. நெத்தன்யாகு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அமெரிக்காவும் பேசி கொண்டிருக்கிறது, ஹமாஸும் பேசி கொண்டிருக்கிறார்கள், பெசஸ்கியானும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நெத்தன்யாகு ஏற்கனவே பேசினார். இந்த சூழ்நிலையில் தற்போது அபு மர்சூக் உடனடியாக அங்கே சென்றுவது டோட்டலாக அவங்க ஒரு சீஸ் ஃபயருக்கு முயற்சிகள் எடுக்கலாம் என்றும் நம்புவதற்காகத்தான் இந்த காலகட்டத்தில் ஹமாஸ் உடைய தலைவர் அபு மர்சூக் சோவியத்துக்கு சென்றதை ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் மொசாத் படைகளுடைய கை சேதத்தை, அவர்களுடைய கை ஆளுகளாக செயல்படும் மிகப்பெரிய குழுக்களை அடக்கி ஆள்வதற்கு பாசிஜ் குழுவினுடைய 45,000 சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ்களோடு ஈரான் முழுவதும் களங்கிறங்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய ஹுசைன் தலைமை நீதிபதி அவர்கள் ஹுசைன் வேண்டுகோளின்படி உடனடியாக சந்தேகிக்கப்படுபவர்களை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என்று குலாம் ஹுசைன் அறிவித்திருக்கிற செய்தியும் நாம் பார்க்கணும். கான் நியூஸ் இதை உறுதிப்படுத்துகின்றது. காவல்துறை அதிகாரி அல் மஹ்தி
மிக முக்கியமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். ஆகவே மொசாத் உளவுத்துறையிலே கைது செய்யப்பட்ட 4 பேர் கையிலும் ஒருவர் 200 கிலோ வெடிமருந்துகள் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் மற்றும் ட்ரோனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லவி பட்டியலிகிறது. அடுத்த தகவல் வரக்காட்டி வெளியே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். கொம்யூனிட்டி ஸ்டேட்மெண்ட் ஆரம்பித்தவன் முடிக்கும் வரை அவனை நான் இரத்த களரியிலே சாகடித்தேன் ஆகுவேன் என்று சொல்லியிருக்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இதற்கிடையில் ரொம்ப முக்கியமான செய்தி, யாலி இப்னு அபி தாலிப் த கோஆர்டினேஷன் நேம்ங்கிற பேரில் பல தாக்குதல்களை ஹைபர் ஸ்ட்ரைக்ஸ் இன்வால்வ்மெண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையிலே சீனாவிலிருந்து மிகப்பெரிய விமானம் ஒன்று ஈரானில் தரையிறங்கியிருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அநேகமாக நமது கணிப்பு சரியாக இருந்தால் கொமெனி நாட்டிலிருந்து புறப்படலாம். அதனால் வந்த விமானம் அது ஒரு கார்கோ, அதாவது என்ன சொல்றது, பொருட்களை கொண்டு வரக்கூடிய இராணுவ விமானம். ஆகவே இதில் மறைபொருளாக கொமெனி அவர்கள் பாதுகாப்பு கருதி ரஷ்யாவுக்கு செல்ல போவதாக நேற்று சொன்னேன். தற்போதைய நிலையில் சீனாவுக்கு அவர்கள் செல்லலாம் அல்லது ரஷ்யாவுக்கு செல்லலாம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்த பெரிய விமானம் ஏன் வந்தது என்கின்ற பல கேள்விகள் அடங்கியிருக்கிறது. அதை சர்வதேச புலனாய்வுகளும் கண்டுபிடிக்கவில்லை. அதில் சில முக்கியமான பொருட்கள் வந்ததாக சொல்லப்பட்டது. அதை பார்ப்பதற்கு மிக பயங்கரமான ஒரு விமானமாக காட்சி அளிக்கிறது. ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல புதிய செய்திகளோடு இன்னொரு செய்தி சொல்ல மறந்தேன். அரபுகள் முழுமையாக அமெரிக்காவின் குரலாக மாறியிருக்கிறார்கள். அமெரிக்கா என்பிடியிலிருந்து யாரும் வெளியேறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் யூஎனுடைய ப்ரொசீஜரை பின்பற்ற வேண்டும். யூஎனுடைய மிக முக்கிய களமாக இருக்கக்கூடிய IAEA இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இஸ்மாயில் பகை ஒரு எஸ்கலேஷனை கொடுப்பதனால் சமநீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் பல புதிய செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.